மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உடலில் ஏற்படக்கூடிய வலி, அதாவது தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தலையில ஏற்படக்கூடிய வலிகள்ல இருந்து காது வலி இருக்கு, த்ரோட் பெயின், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடல் முழுவதுமே வலின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க இந்த மயஸ்தினியா கிராவிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடம்புல டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த பெயின் அண்ட் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா. இன்றைக்கு இந்த மயஸ்தினியா கிராவிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்கு மருந்தே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது நர்வ் எண்டிங்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதுல போத் நரம்புகளும் சரி, தசைகளும் சரி எல்லாமே பாதிப்பு, இரண்டுமே சேர்ந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கு. அதாவது இந்த வலிகளுக்கும் சேர்த்து தான் இப்போ இந்த பதிவுல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட வலி இருக்கும். சிலருக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. தலை வார முடியல, கையை தூக்கி பின்னாடி எனக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ண முடியல, தலைவாரி பின்ன முடியல. ஸோ கையை ஒரு லெவலுக்கு மேல உயர்த்தி எந்த வேலையுமே செய்ய முடியல சொல்லுவாங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு, எல்போ ஜாயிண்ட் பெயின் இருக்கு, டென்னிஸ் எல்போ கண்டிஷன் இருக்கும். அதே மாதிரி செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ், இந்த மாதிரி வலிகள், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, மூட்டு எலும்பு ரொம்ப தேய்மானம் அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான வலிகள், பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா நம்ம சித்த மருத்துவத்தில் முழு தீர்வுகள் அப்படின்றது இருக்கு. சரி, அப்படி உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய வலி, இருக்கு இல்லைங்களா? இந்த வலிகளை நம்ம எப்படி நிவர்த்தி செய்வது? வலி வந்தா சிலர் ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்போம். ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் எனக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கல. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டேன், தீர்வு கிடைக்கல. ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் நார்மலா தான் இருக்கு. ஸோ அப்படி ஒரு வலி. இன்னொன்னு அலுப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா உடல் ரொம்ப அலுப்பா இருக்கு, அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நம்ம சிகிச்சைகள் அப்படின்றது கரெக்டா எடுக்கணும். அதற்கு முக்கியமா சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த மருந்து, பல வருடங்களாக நம்மளுடைய கிளினிக்ல பார்த்தோம்னா இந்த மருந்து செய்து நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பொதுவாக மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மூலிகைக்குமே தனித்தன்மை இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய வலி குறையவும், அடுத்தது நரம்புகள் வலிமையாக இருக்கவும், தசைகளோட இயக்கம் சரியாக இருக்கவும், ஸோ இந்த மாதிரி சில சில நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து வகையான, அதாவது 7 தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 7 தாதுக்களும் வன்மை அடைவதற்கு இந்த ஒரு மருந்து போதும். இதனோட வேணும்னா நம்ம துணை மருந்தை எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சில மூலிகைகள் என்னென்ன மூலிகைகள் சேர்த்து இந்த மருந்து செய்யறோம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தோம்னா பூனைக்காளி விதைகள். இந்த பூனைக்காளி விதைகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இந்த மூலிகை பேரை கேட்டோடனே சொல்லியிருக்காங்க. அதாவது கை கால் நடுக்க இருக்கிறவங்க, ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, முக்கியமா பார்க்கின்சன் டிசீஸ். இந்த பார்க்கின்சன் டிசீஸ்க்கு தான் நம்ம சொன்ன மாதிரி மருந்தே இல்லை, இது குணப்படுத்தவே முடியாது. ஒரு காலகட்டத்துல பார்த்தோம்னா 50-60 வயதுக்கு மேல இருந்த நபர்களுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருந்தது. இப்போ 35 வயதுல இருக்கக்கூடிய நபர்கள் கூட இயர்லி ஆன்சென்ட் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல இந்த நபர்களுக்கு இந்த பூனைக்காளி விதை ரொம்ப சிறந்தது. அதை நம்ம இந்த மருந்துல பயன்படுத்துறோம். எப்படின்னா பால்ல நல்லா வேக வைத்து எடுத்து தோல் எல்லாம் உரித்து அந்த பூனைக்காளி விதைகள்ல இருக்கக்கூடிய தோல் எல்லாமே எடுத்துட்டு உலர்த்தி நம்ம எடுத்து பதப்படுத்தி வச்சிருக்கோம். இதைதான் எல்லா மருந்துக்குமே நம்ம பயன்படுத்துறோம். ஸோ அப்ப இது கூட வேற என்னென்ன மூலிகை சேருது அப்படின்னு பார்த்தோம்னா தாமரை விதைகள், அடுத்தது சாலமிஸ்ரி. சாலமிஸ்ரி நமக்கே தெரியும், நரம்புகள் சம்பந்தப்பட்ட, நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகை. அடுத்தது வெங்காய விதைகள். இந்த வெங்காய விதை பல நோய்களுக்கு, முக்கியமா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அடுத்தது முள்ளங்கி விதை, அடுத்ததாக துளசி விதை. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து இதனோட என்ன சேர்க்க போறோம்னா கொஞ்சமா ஆளி விதை, ஆளி விதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கும்பொழுது கொஞ்சம் ப்ராப்ளம் ஹெவியா இருக்கு அப்படின்னா பூனைக்காளி விதைகளை இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். இதுல முக்கியமாக இந்த வலியில இருக்கிறவங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, யூரின் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு, யூரின் போகவே முடியல, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு சிறுகீரை விதைகள் இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காய விதை, முள்ளங்கி விதை, துளசி விதைகளோடு சிறுகீரை விதைகளும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா
நம்ம லேசா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். ஸோ ஆல்ரெடி பூனைக்காளியை வந்து நம்ம பால்ல வேக வைத்து பதப்படுத்தி பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். மற்ற மூலிகைகள் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதற்கப்புறம் இந்த மருந்தை என்ன செய்யணும் அப்படின்னா, முருங்கைப்பூ சாறு. இந்த முருங்கைப்பூ சாறு, முருங்கைப்பூ வந்து பல மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. உடல் உஷ்ணத்துல இருந்து, கண் எரிச்சல்ல இருந்து, மலச்சிக்கல், எலும்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே, பொதுவாக சொல்ல போனா பித்ததோடத்தினால் வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே முருங்கைப்பூ ரொம்ப 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 சிறந்தது. இந்த முருங்கை பூவை நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கணும். இந்த ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற மருந்துல போட்டு நல்லா கலந்து ஒரு துணி மேல கட்டி வெயில்ல வைக்கணும். ஸோ வெயில்ல வச்சு ஒரு 2-3 நாட்கள் உலர்ந்த பிறகு இந்த மருந்து எடுத்து நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ இது வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு, ஏ டு இசட் ஒத்தை தலைவலி இருக்கா, கண் சார்ந்த பிரச்சனைகள், முருங்கைப்பூ இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதாவது பார்வை குறைபாடு இருக்கு, கேட்ராக்ட் இருக்கு, ஸோ சுகர்னால எனக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்டிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ்னால நமக்கு வரக்கூடிய கை கால்கள்ல வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த கண்டிஷன் கை கால் மறுத்து போறது இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்குமே இந்த மருந்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட 5-6 கிராம் எடுத்து வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு பின் சாப்பிடணும். குழந்தைகளுக்கும், சில குழந்தைகள் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க, வயதிற்கேற்ற உடல் எடை கிடையாது, இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக இதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இது குழந்தைகளுக்கு அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கணும். ஸோ இப்படி நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நரம்பு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த நிவாரணியாக இந்த மருந்து இருக்கு. பல வருடங்களாக இதை பயன்படுத்துறோம். ஸோ தலைவலி இருக்கு, காரணமே தெரியாத ஒற்றை தலைவலி ஏற்படுது, உடல் வலி இருக்கு, இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நமக்கு சித்த மருத்துவத்தில் முழு தீர்வுகள் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.